வடிவேல் அவர்கள் வந்திருக்கணும்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்குல்ல. ஏன்னா, நீங்க சொன்ன மாரி டாப் ஹீரோஸ் யாரும் வரலைனாலும், நம்ம குருநாதர்ப்பா. அவரு கூடயே டிராவல் பண்ணோம். அவரால நெறைய நகைச்சுவையில நம்ம பேர் எடுத்தோம். ஏன் அவர் வரல அப்படின்னு காசு குடுத்திருக்காரு, வரலன்றத பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது வடிவேலு அவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. சரி. அவரோட வந்து ஒரு கூட்டமா ஒரு நெறைய பேர் இருந்தாங்க. சிங்கமுத்து, கிங்காங்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இருந்தாங்க. அவங்கலாம் வடிவேலு காணா போனதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லாம ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ம். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில பல பேர் பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு, பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் பேர் என்ன எனக்கு மறந்துருச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆயி ஒருத்தர் இறந்தாரு. போண்டாமணி. போண்டாமணியா? அவர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் இறந்த காலகட்டங்கள்ல மருத்துவ செலவுக்கு காசு இல்லாத காலகட்டத்தில கூட வடிவேலு வந்து யாரையுமே கண்டுக்கல, யாரையுமே திரும்பி பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இந்த 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 மதுரையில தான் இருக்காரு இப்ப. மதுரையிலிருந்து இந்த கிங்காங் கல்யாணத்துக்கு வர முடியாதா? நிச்சயமா வர முடியும். ஒரு முதல்வர் ஒரு ஸ்டேட்ல இத்தன பணிகள் இருக்கும்போது, அந்த பையன் வந்து பத்திரிக்கை வச்சான்டா, அவனுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் போயிட்டு அவன சந்தோஷப்படுத்திட்டு வருவோன்டான்னு ஒரு முதல்வர், ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் வரும்போது, வடிவேலுவால வர முடியாதா? வர முடியும். ஆனா வரக்கூடாது. வேண்டாம். இவங்க கல்யாணத்துக்குலாம் நம்ம என்ன போணும்? இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கௌரவம் பண்ணணும்? இதெல்லாம் தேவையில்ல. பணம் கேட்டாங்களா? வந்து பத்திரிக்கை வச்சாங்களா? பணத்த குடுத்தாச்சா? ஒரு ஃபோன போட்டு, "டேய் கவலைப்படாதடா. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. அந்த காணொளிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் வரல." அப்படின்லாம் நெறைய பேர் பேசுவாங்க. "நீ கவலைப்படாத." அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து ஆறுதலே தவிர, உண்மையா வந்திருக்கணும்னா வந்திருக்க முடியும். ஆனா ம், ம். வரல. அதான் உண்மை. வடிவேலுனுடைய ஆட்டிட்யூடு, வடிவேலினோட குணமே அப்படி மாறிப்போச்சு. வடிவேலு ஒரு வளையல் கடை, ஒரு கண்ணாடி கடையில வேலை பார்த்து, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து பெரிய உச்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம், இன்னைக்கு அவரோட ஆட்டிட்யூடுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாரி மாறிப்போச்சு. ஸோ ம். இந்த மாரி கிங்காங் மாரியான திருமணத்துக்குலாம் அவர் வருவாரான்னா வரமாட்டாரு. அம்பானி வீட்டு திருமணத்துக்கு அழைப்பு குடுத்தா நிச்சயமா போவாரு.